வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 23 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அத்தை கிட்ட ஏதோ சொல்றாரு. இதை கேட்டதும் ஈஸ்வரியும், சரிங்க மாப்பிள்ள, நான் கும்பாபிஷேகத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவும் சரி வாங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஈஸ்வரி நேரா வந்ததோட எல்லாரையும் பார்த்து, சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து கும்பாபிஷேகத்துக்கு கிளம்பலாம், எல்லாரும் இதைத்தானே ஆசைப்பட்டீங்க அப்படின்னு. அப்போ ராஜா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்னம்மா சொல்ற, கும்பாபிஷேகத்துக்கு வரியா? நேத்து வரைக்கும் கும்பாபிஷேகத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த, இப்போ கும்பாபிஷேகத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்ற, என்னம்மா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, என்னங்க, மாப்பிள்ளை சொன்னது சரிதான், நான் கும்பாபிஷேகத்துக்கு வர்றதுதான் சரி. இது கேட்டதும் ராஜாவும் சரிம்மா, எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா கும்பாபிஷேகத்துக்கு கிளம்பலாம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் இத பார்த்துட்டு வில்லி ஷாக் ஆகி நேரா அவங்க அக்கா கிட்ட, அக்கா என்னக்கா நடக்குது இங்க? நேத்து வரைக்கும் கும்பாபிஷேகத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த, இப்போ டக்குன்னு கும்பாபிஷேகத்துக்கு வரதுக்காக கிளம்பிட்ட, என்னக்கா நடக்குது? உன் மாப்பிள்ள அப்படி கூட்டிட்டு போய் உனக்கு என்னக்கா மந்திரம் போட்டா? இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, என்ன சந்திரா இப்படி மரியாதை இல்லாம பேசுற? இங்க பாரு, மாப்பிள்ள உண்மையை எடுத்து சொன்னாரு, இதனால நான் கும்பாபிஷேகத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். சரி வா, கும்பாபிஷேகத்தை பாக்குறது ரொம்ப நல்லது தானே, அது ஒண்ணும் தவறு கிடையாது. சரி வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்ல, இது கேட்டதும் நம்ம வில்லிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இது, அக்காக்காரி இப்படி மாறி போயிட்டா? ஒருவேளை அந்த கும்பாபிஷேகம் மட்டும் நல்லபடியா நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த குடும்பம் ரெண்டுமே ஒண்ணு சேர்ந்துரும். அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்மளால அக்காக்காரிய பழி வாங்குறத பத்தி யோசனை செஞ்சு கூட பார்க்க முடியாது. இப்போ என்ன பண்றது அப்படின்னு அந்த வில்லிக்கு ரொம்ப யோசனையா இருக்கு. அப்புறமா எல்லாரும் சேர்ந்து கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோ நேரா அவங்க பாட்டிக்கு போன் பண்றாங்க. பாட்டி வந்துட்டு அவங்க மருமக கும்பாபிஷேகத்துக்கு வரல அப்படின்ட்டு ரொம்ப கவலையோட இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ நேரா அவங்க பாட்டிக்கு போன் பண்ண, பாட்டி போன் அட்டன் பண்ணி, சொல்லியா பேராண்டி, கும்பாபிஷேகத்துக்கு பேத்திங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி பேத்திங்களோட அத்தையும் வராங்க. இதை கேட்டதும் பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷம். என்னையா சொல்ற, என் மருமகளும் வராளா? அவ வரமாட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி அத்தை வராங்க. இதை கேட்டதும் பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரியா பேராண்டி, நீ கண்டிப்பா வந்துட்டு நீ கொடுத்த வாக்க காப்பாத்துவ அப்படின்னு தெரியும், அதே மாதிரி காப்பாத்திட்டயா, சரியா அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி கிட்ட, லட்சுமி என் மருமகளும் கும்பாபிஷேகத்துக்கு வரலாம். இதை கேட்டதும் லட்சுமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாட்டி காலையில வந்து அவங்க அப்படி பேசிட்டு போனதை பார்த்துட்டு கண்டிப்பா அவங்க கும்பாபிஷேகத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, உங்க பேரன் சாமர்த்தியமா பேசி அவங்கள வர வச்சுட்டாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, என் பேராண்டி சும்மாவா, அவ ஒரு விஷயத்த முடிவு பண்ணா அப்படின்னா அதை கண்டிப்பா ஜெயிக்காம விட மாட்டான். இன்னைக்கு இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்து முடியும் அப்படின்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு பாட்டி ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த 3 வில்லன்களையும் காமிக்கிறாங்க. அவங்க 3 பேர்ல ஒருத்தா சொல்றான், இங்க பாருங்க, இதை எப்படியாவது நிப்பாட்டிடலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன நினைச்சாலும் நடக்கவே மாட்டேங்குதே, எப்படி நிறுத்துறது இந்த கோவில் திருவிழாவை? அதுக்கு இன்னொருத்தர் சொல்றாரு, நாங்களும் பல வகையில முயற்சி பண்ணி பார்த்தோம், ஆனா ஒரு வகையிலுமே ஜெயிக்கவே முடியல, இப்ப என்ன பண்றது, அதான் குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சரியான வயிறு எரிச்சல்ல நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாட்டி வந்துட்டு நேரா அம்மன் கிட்ட போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு, என் மருமக கும்பாபிஷேகத்துக்கு வரமாட்டா அப்படின்னு நான் ரொம்ப வேதனையில இருந்தேன், ஆனா நீங்க எப்படியோ அவளோட மனச மாத்தி கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வர வைக்கிற மாதிரி பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றி கடவுளே அப்படின்னு பாட்டி கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிட்டு நிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு பூசாரி வராரு. வந்துட்டு, அம்மா இந்த கோவில்ல முதல் மரியாதை உங்களுக்கு தான் கொடுப்போம். அதுக்கு பாட்டி சொல்றாங்க, இல்ல இந்த வாட்டி என் மகனுக்கும் என் மருமகளுக்கும் கொடுங்க. இதை கேட்டதும் அவரும், சரிங்கம்மா நீங்க சொல்லிட்டா அப்படியே செஞ்சிடலாம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரியோட குடும்பம் வராங்க. ஈஸ்வரியோட குடும்பத்தை பார்த்துட்டு எல்லாரும் வணக்கம் சொல்றாங்க. அப்புறம் கோயில் பூஜை ஸ்டார்ட் ஆகுது. பாட்டி ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி வாமா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி பாட்டிய பார்த்து, இங்க பாரு, நான் கோவிலுக்காக தான் வந்தேன், உனக்காக நான் ஒண்ணும் வரல அப்படின்னு சொல்லிட்டு போய் நிக்கிறாங்க. அப்புறமா ராஜாவுக்கும் ஈஸ்வரிக்கும் மரியாதை செய்யறாங்க. மரியாதை செஞ்சு முடிச்சுட்டு கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்தி முடிக்கிறாங்க. பாட்டி இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.
பாட்டி நினைக்கிறாங்க இத பாக்குறதுக்கு தான் அவர் இல்ல, முக்கியமான வேலையா வெளியூர் போயிட்டாரு, இல்லைன்னா அவர் இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அப்போ அந்த இடத்துக்கு ராஜா வராரு. ராஜா வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா எப்படியோ இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சாச்சு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமையா நடத்தி முடிச்சாச்சு அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, இங்க பாரு, இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே என் வீட்டுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருந்த. இப்ப இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சாச்சு. இனிமே நீ என் வீட்டுக்கு வர வேண்டிய அவசியமே இருக்காது. இங்க பாருங்க, நீங்களும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க, இனிமே அம்மா அம்மா அப்படின்ட்டு அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அவ்வளவுதான் அப்படின்னு நேரா பொண்ணுங்களையும் பார்த்து, இங்க பாருங்கடி, இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு போயிட்டு, அதுக்காக தான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அவ்வளவுதான் அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. என்னம்மா இப்படி பேசுறீங்க? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, காரணத்துக்காக மட்டும் தானே இந்த பாட்டி நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்துகிட்டு இருந்தா. இனிமே அதுக்கான காரணம் எதுவுமே இல்ல. இனிமே இவன் இந்த வீட்டு பக்கம் வரவே கூடாது. இதை கேட்டதும் ஹீரோயின் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஈஸ்வரி எல்லாரையும் பார்த்து, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட பாட்டி ரொம்ப அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. என்ன இது, ஈஸ்வரியோட கோபம் கொஞ்சம் கூட குறையவே குறையாது போல. ஏன் தான் இவ இப்படி கோவப்படுறா, அப்படின்னா என்னதான் தப்பு பண்ணேன் அப்படின்னு பரமேஸ்வரிக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி எல்லாருமே வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா நீங்க பண்றது ரொம்பவே தப்பு. இந்த குடும்பம் ஒண்ணு சேரும் அப்படிங்கிற ஆசையில தானே பாட்டி கும்பாபிஷேகத்தை நடத்துனாங்க. கடைசியில பாட்டி கூட கூட ஒரு 5 நிமிஷம் கூட பேச விடாம பிடிச்சி இழுத்துட்டு வேண்டீங்க. நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லம்மா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவ அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தா. இப்போ இந்த கும்பாபிஷேகம் நின்னு போச்சு, முடிஞ்சு போச்சு. இனிமே அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது. யாராவது பாட்டி வீட்டுக்கு போனோம், அம்மா வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் போனீங்க, அப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லாம போயிடும். இது கேட்டதும் ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, அம்மா இப்படி கோவப்படுறாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ ஈஸ்வரி நேரா அவங்களோட ரூமுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நிக்கிறாரு. அப்போ ஈஸ்வரிக்கு கோவம் வருது. ஈஸ்வரிக்கு ஞாபகம் வருது, மாப்பிள்ள வந்துட்டு உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொன்னாருல அப்படின்னு ஈஸ்வரி அங்கிருந்து வராங்க. அப்போ ரேவதியும் ஹீரோவும் ரூம்ல இருக்க. ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, அம்மா கிட்ட தயவு செஞ்சு இப்போதைக்கு உண்மையே சொல்லாதீங்க. அம்மா ஏற்கனவே ரொம்ப கோவத்துல இருக்காங்க. இப்ப சொன்னீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகிரும். அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்லம்மா, எப்படியா இருந்தாலும் தீபாவளி மூலமா உண்மை தெரிய போகுது, அதை நான் இப்பயே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நேரா அந்த இடத்துக்கு வராரு. அப்போ ஈஸ்வரி வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள என்கிட்ட உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, மாப்பிள்ள சொல்லுங்க, உண்மையான அந்த சேதுபதியோட பேரை யாரு அப்படின்னு. இதை கேட்டதும் மயிலு, ராஜா எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ வில்லி சிரிக்கிறாங்க, என்னக்கா இது, இவங்கிட்டயே போயிட்டு உண்மையான சேதுபதியோட பேரை யாரு அப்படின்னு கேக்குறேன், நீ பண்றது ரொம்பவே காமெடியா இருக்கு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, மாப்பிள்ள நான் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டாரு, உண்மையான பேர் என்ன நான் உங்ககிட்ட சொல்றேன், ஆனா நீங்க கும்பாபிஷேகத்துக்கு வரணும் அப்படின்னு கேட்டாரு. உடனே நானும் சரின்னு சொல்லிட்டேன். மாப்பிள்ள கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிப்பாரு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உடனே நான் சரின்னு சொன்னேன். சரி சொல்லுங்க மாப்பிள்ள, அந்த சேதுபதியோட பேரை யாரு? இத கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, அத்தை நான் தான் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு அதிர்ச்சி ஆகுது. அப்போ வில்லி வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க, என்ன இது, இவனே நேரடியா உண்மையை ஒத்துக்கிறான், என்ன நடக்குதுங்க அப்படின்னு. அப்போ ராஜா நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள கொஞ்சம் பொறுமையா இருங்க, பொறுமையா சொல்லலாம். அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல மாமா, இதுக்கு மேல நான் பொறுமையா இருந்தேன் அப்படின்னா அது கண்டிப்பா அத்தைக்கு நான் பண்ற மிகப்பெரிய துரோகம். இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. மாப்பிள்ள நீங்க இதை சொல்றீங்க, ஆனா எனக்கு சரி புரியல மாப்பிள்ள அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள விளையாடாதீங்க மாப்பிள்ள, உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க அப்படிப்பட்டவங்கலாம் கிடையாது, தேவையில்லாம நீங்க இப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள அப்படின்னு நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, அத்தை நான் சொல்றது எல்லாமே 100% உண்மைதான், இதுல எந்த வித பொய்யும் இல்ல அப்படின்னு சொன்னதோட ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. மாப்பிள்ள நீங்க சொல்றது கண்டிப்பா பொய் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்போ வில்லி சொல்றாங்க, அக்கா
என்னக்கா நீ இப்படி முட்டாள்தனமா பேசுற? அவனே நான் தான் சேதுபதியோட பேரன் அப்படின்னு இவ்வளவு தைரியமா உன்கிட்ட சொல்றான், அப்ப கூட உனக்கு தெரியலக்கா அப்படின்னு சொன்னதோட ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா நீ பொறுமையா இரு, நீ தேவையில்லாம பேசாத, மாப்பிள்ளை மேல எப்ப தவறு கிடைக்குது அப்படின்னு நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்ப, அதை வச்சுதான் நீ பேசுற. மாப்பிள்ளையெல்லாம் கண்டிப்பா அந்த சேதுபதியோட பேரனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவரு கண்டிப்பா எனக்கு எப்பவுமே துரோகம் பண்ண மாட்டாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இங்க பாருங்க மாப்பிள்ள, யாராவது உங்களை இப்படி சொல்ல சொன்னாங்களா? சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்லத்த, யாரும் என்னை அப்படி சொல்லல. நான் வந்துட்டு உண்மையாதான் சொல்றேன். நான் தான் வந்துட்டு உண்மையான அந்த சேதுபதியோட பெயரேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. ராஜா நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள கொஞ்சம் பொறுமையா இருங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இல்ல மாமா, இதுக்கு மேலேயே நான் பொறுமையா இருந்தேன் அப்படின்னா அது அத்தையோட நம்பிக்கையில நான் விளையாடுற மாதிரி. நான் இப்ப உண்மையை சொல்றதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க அத்தைய பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, அத்தை, இத்தனை நாளும் உங்களை ஏமாத்துனது ரொம்ப பெரிய தப்பு. உங்களை நான் ரொம்பவே ஏமாத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா அத்தை. நான் வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்த காரணம் எதுக்கு தெரியுமா? நான் எப்படியாவது இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். மத்தபடி உங்களை ஏமாத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக எல்லாம் நான் இதெல்லாம் பண்ணல. கடைசி நேரத்துல ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஆகிருச்சு. ஆனா எனக்கு அவங்க கழுத்துல தாலி கட்டணும் உங்களை ஏமாத்தி அப்படிங்கிற நோக்கம் எல்லாம் எனக்கு இல்ல. ஆனா சூழ்நிலையாலதான் இப்படி எல்லாமே ஆகிருச்சு. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கத்த அப்படின்னு சொன்னதோட ஈஸ்வரிக்கு படு கோபமா வருது. அப்போ இத்தனை நாளும் என் கூடவே இருந்து எனக்கு இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணியா? அந்த பரமேஸ்வரி தான் உன்னை நடிக்க அனுப்புனாளா அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்லத, என்ன ஒண்ணும் அவங்க அனுப்பலத்த. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய், என்ன இவ்வளவு தைரியமா அத்தைன்னு சொல்லி பேசுற? என்ன அத்தைன்னு சொல்லி பேசுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட அருகதையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கர கோவத்தோட பேசுறாங்க. ஈஸ்வரியோட இந்த கோவத்தை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ ராஜா சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, தயவு செஞ்சு மாப்பிள்ளை மேல கோவப்படாதம்மா. மாப்பிள்ளை ரொம்ப நல்லவரு அப்படிங்கறத பத்தி உனக்கே தெரியும். அவரு இந்த ஒரு பொய் மட்டும்தான் சொன்னாரே தவிர்த்து மத்தபடி அவரு மேல எந்த தப்புமே இல்ல. நம்ம குடும்பத்தை எப்படி நல்லபடியா பாத்துக்கிறாரு, நம்ம பொண்ணையும் எந்த அளவுக்கு நல்லபடியா பாத்துக்கிறாரு அப்படிங்கறது உனக்கே தெரியும். நம்ம குடும்பத்துக்கும் அவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு. அப்படி இருக்கையில அவரு கண்டிப்பா ஏதோ சூழ்நிலையாலதான் அப்படி சொல்லிட்டாரு. தயவு செஞ்சு அவர் மேல கோவப்படாத ஈஸ்வரி. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, ஏதாவது இவனுக்கு சப்போர்ட்டா ஆதரவா யாராவது பேசுனீங்க அவ்வளவுதான். இவன் பண்ண நம்பிக்கை துரோகம் இங்க யாருக்குமே தெரியவே இல்லையா? இவன் வீட்டுக்குள்ளே இருந்து எவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்கான், அதை பத்தி உங்க யாருக்குமே தெரியல. ஆனா அவனுக்கு நீங்க எல்லாரும் ஆதரவா பேசுறீங்க. எந்த வகையில இவனுக்கு ஆதரவா பேசுறீங்க அப்படின்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இவனுக்கு யாராவது ஆதரவா பேசுனீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கர கோவத்தோட பேசுறாங்க. ஈஸ்வரியோட இந்த கோவம் நம்ம ஹீரோவுக்கு ஷாக் ஆகுது. அப்போ வில்லி சொல்றாங்க, என்னக்கா பாத்துக்கிட்டே இருக்க? இதுக்கு மேலயும் இவனை இந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க போறியா? இவனை மாதிரி ஒரு ஆளை இந்த வீட்டுக்குள்ள இனிமே வச்சுக்கிட்டே இருக்க கூடாது. இவனை இந்த வீட்டை விட்டு துரத்துக்கா அப்படின்னு சொன்னதோட ஈஸ்வரி நேரா அந்த ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, வீட்டை விட்டு வெளியில போக போறியா இல்லையா? உன் மேல கொஞ்சம் மரியாதை வச்சிருக்கேன், அதனால நான் மரியாதையா சொல்றேன், வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொன்னதோட ஹீரோ ரொம்ப அதிர்ச்சி ஆகி வீட்டை விட்டு வெளியில போறாரு. அவரு போறத பார்த்துட்டு ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அவங்க அம்மா கிட்ட பார்த்து, அம்மா, என்னம்மா இப்படி ஒரு முடிவெடுக்கிறீங்க? அவரு வீட்டை விட்டு போனா என்னோட வாழ்க்கையும் பாதிக்கப்படும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? ஏமா இப்படி ஒரு முடிவெடுக்கிறீங்க? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் தான் கட்டாயப்படுத்தி அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்போ அவன் உனக்கு பொருத்தமானவன் இல்ல அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. சோ அவன் கூட நீ சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்க மாட்ட. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகி ஆள் கூட நீ வாழணும் அப்படின்னு அவசியமும் இல்ல. தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பிக்காத. இனிமே அவனுக்கும் உனக்கும் எந்த வகையிலயும் சம்பந்தம் கிடையாது. உங்க ரெண்டு பேருக்குமே விவாகரத்தை ஏற்பாடு பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. இனிமே அவனை பத்தி எதுவும் பேசுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொன்னதோட நம்ம ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. என்ன இது, அம்மா இவ்வளவு கோவத்தோட பேசுறாங்களே அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு ஈஸ்வரி, நீ அவசரப்பட்டு ரொம்பவே முடிவெடுக்கிற. இங்க பாரு, நம்ம பொண்ணோட வாழ்க்கையும் இதுல இருக்கு. ஏமா இப்படி பேசுற? ஹீரோ வீட்டை விட்டு வெளியில போறாரு. ஈஸ்வரி சொல்றாங்க, அப்ப உங்க எல்லாருக்குமே இவன் யாரு அப்படிங்கிற உண்மை தெரியும். தெரிஞ்சும் எல்லாருமே அமைதியா இருந்திருக்கீங்க, என்னையும் சேர்த்து ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, இப்ப புரியுதா எப்படி இத்தனை நாளும் இவங்க எல்லாரும் உன் மாப்பிள்ளைக்கு, அதாவது அந்த டிரைவர் பயலுக்கு சப்போர்ட்டா இருந்து உன்கிட்ட
சிக்கிக்காம பாதுகாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் இத்தனை நாளும் உன்னால கண்டுபிடிக்க முடியல, என்னாலயும் உன்கிட்ட ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்ப கோவம் வருது. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.